கொல்கத்தாவில் காளி பூஜைக்கான மாலை வேளை. இது நிலவற்ற இரவுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? பிரபஞ்சத்தின் விண்மீன் பிரகாசத்தால தக்ஷிணேஸ்வர் காளி ஆலயம் பிரகாசிக்கிறதோங்கிற சந்தேகம் வரும். மனமாற பிரார்த்தித்து நிறைவேறிய வேண்டுதலுக்கெல்லாம் காளிக்கு நன்றி தெரிவிக்கும் நேரம். எங்கும் பக்தி மயம், அனைவர் மனதிலும் பக்தி உணர்வு. அமிர்தா காளி தேவிய ஆக்ரோஷமான சம்ஹாரிணியாவோ இல்ல அழிக்கும் தெய்வமாவோ பார்க்கறதில்ல. ஆற்றல் கொண்ட தெய்வ சக்தியாவும் அன்பான தெய்வமாவும் பார்க்கறாங்க. இறை பக்தி மற்றும் நம்பிக்கையின் மூலமா விதியால பறிக்கப்பட்டது மீண்டும் கிடைச்சதா நம்புறாங்க. தன் இறந்த தாயை தேவியின் வடிவத்துல தரிசிக்கிறாங்க. தக்ஷிணேஸ்வர் ஆலயத்துல சடங்குகள் துவங்கி இருக்கு. முக்கியமான கட்டம் கூடி வந்திருக்கு. ஹூக்ளி நதியிலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. புனித அக்னி மூட்டப்பட்டாச்சு. அக்னிகுண்டத்துல வேள்வி வளர்க்கப்பட்டு ஹோமங்கள் நடக்குது. தேவியின் கோலாகல திருவிழா, பக்தி உணர்வின் உச்ச நிலை. காளி தேவியின் திருவுருவச் சிலைகள் நதியில் கரைக்கப்படுறதுக்காக சடங்கு சம்பிரதாயத்தோடு கொண்டு செல்லப்படுது. ஆக்கம் மற்றும் அழிவுங்கிற காலத்துக்கு அப்பாற்பட்ட சுழற்சியை குறிக்கும் வகையில காளியின் இந்த வருட ஊர்வலம் இன்றைய இரவு நிறைவு பெறும். இது ஒரு புதிய துவக்கத்தின் அறிகுறி. நதியில தேவியின் சிலை கரைதல், அகிலத்தில் தேவியின் அடையாளம் மறைதல், இரண்டும் இயற்கையின் ஒரு பாகம். இந்த நிகழ்வு நவீன உலகத்தோட ஆற்றல் மிகுந்த அடையாளம். தேவியின் உருவம் நீரில் கரைக்கப்பட்டாலும் ஆற்றல் மிகுந்த அந்த தெய்வ சக்தி அகிலத்தையும் அதில் வாழும் மக்களையும் என்றென்றும் காக்கும்.